ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 1925 வந்து ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது இதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி 1964 வந்து ஸ்ப்ளிட் ஆகியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, திரிபுரா அண்டு வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஆட்சியில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து மாறி மாறி இருந்துகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இந்த 3 ஸ்டேட்டில் மட்டும்தான் இதுவரையே கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளாவில் 1957 ஃபஸ்ட் டைமும், திரிபுரா அண்ட் வெஸ்ட் பெங்காலில் 1977 ஃபர்ஸ்ட் டைமும் வின் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2011 வெஸ்ட் பெங்காலில் அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கம்யூனிஸ்ட் பார்ட்டி அங்கே வரவே இல்லை. கரெக்டாக? அதே நேரத்தில் லாஸ்ட்டாக வந்து கேரளாலையும் ஆட்சியை வந்து இப்போ இந்த 2026 எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணதுனால கேரளாலையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது ஆட்சியில் இல்லாமல் போயிருக்கு. கரெக்டாக? எஸ், ஆமாங்க. 69 வருட காலத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் வந்து இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்லையுமே ஆட்சியில் இல்லாத ஒரு டைம் அப்படிங்கிறது இந்த 2026 எலெக்ஷனில் நடந்திருக்கு. கரெக்டாக? 2011 அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வரவே இல்லை, திரிணாமுல் காங்கிரஸ் தான் இருந்துச்சு 3 டைமும். கேரளாவில் இப்போ 2026 முன்னாடி வரைக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருந்துச்சு. பட் அங்கேயும் வந்து காங்கிரஸ் வந்ததுனால கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சியில் இல்லாத ஒரு இந்தியாவாக இப்போதைக்கு வந்து மாறி இருக்கு. கரெக்டாக? ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆரம்பித்த இடம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி.